கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவு வேளையில சத்தியத்தின் நேரம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த இரவு வேளையில செய்திக்கு ஆதாரமாக செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இது ஒரு வாக்குத்தத்த வசனமாகவும் காணப்படுகிறது. இந்த இரவில் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, இனி தீங்கை காணாதிருப்பாய். கடந்த நாட்களில அநேக தீங்குகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கலாம். அநேக இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கலாம். தோல்விகள் கடந்து வந்திருக்கலாம். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கருத்து இந்த நாளில நம்மை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் நம் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் நம் நடுவிலே இருக்கும்போது நாம் தீங்கை காண மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். இதோ வாசற்படி என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், நான் உள்ளே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல கடந்து வருவதற்கு இயேசு விரும்புகிறார். சகையை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி. அவர் நம் நடுவிலே இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல இருக்கும்போது இனி தீங்கை காண மாட்டோம். இந்த வசனத்திற்கு ஆதாரமாக முதலாவதாக யாத்திராகமும் 32ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தீங்கு செய்ய நினைக்கிறார். 10வது வசனத்துல மோசே இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம், மோசே தேவனோடு கூட மலையில் பேசிக் கொண்டிருக்கிறார், வருவதற்கு கால தாமதமானது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசைக்கு என்ன ஆனது என்று சொல்லி ஆரோன் இடத்தில் எங்களுக்கு முன்பாய் செல்ல ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணும் அப்படி என்று சொல்லுகிறார். இங்கே ஆரோன் அவர்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனை கொடுத்திருக்க வேண்டும். ஆனா ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக ஜனங்கள் சொன்னபடி உங்களுடைய ஆபரணங்கள் எல்லாம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி 3வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்த அவன் அதை கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக இங்கே ஜனங்களுடைய வார்த்தையின்படி அங்கே ஆபரணங்களை வாங்கி ஒரு கன்றுக்குட்டியை செய்கிறான். இன்றைக்கும் அநேக ஊழியர்கள் ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக ஜனங்களுக்காக இப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிறதை நாம் ஊழியங்களிலும் பார்க்க முடியும். இதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ஊழியர்களும் சரி, ஊழியர்கள் செய்கிற காரியங்களை ஜனங்களும் கவனித்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நாம் உடன்படவே கூடாது. இங்க இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். 7வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் தான். ஆனா மோசையின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டெடுத்து மோசே அவர்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார். அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஜனங்கள், எகிப்து தேசத்தில் நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்நிய காரியத்தினால, இந்த உலக பிரகாரமான சில பழக்கங்களால நம்முடைய ஜீவியத்தை நாம் கெடுத்துக் கொள்ளக்கூடாது. அதனால் கர்த்தர் வேதனைப்படுவா, அது தீங்கை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பா. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக அற்புதங்களை கண்டு கர்த்தரை விசுவாசித்து எகிப்திலிருந்து வெளியே வந்த பொழுது ஆடி பாடி துதித்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போய்விட்டார்கள். இங்கே மோசே வர காலதாமதமானது.
இங்கே கன்றுக்குட்டியை செய்து அதற்கு முன்பாக பலிபீடத்தை கட்டி ஆடி பாடுகிறார்கள். அதுல 5வது வசனம் கூட என்ன மிகவும் தொட்ட ஒரு வசனம். 5வது வசனத்துல ஆரோன் அதை பார்த்து, கன்றுக்குட்டியை பார்த்து, அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, கன்றுக்குட்டிக்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கோரினா. பலிபீடம் கன்றுக்குட்டிக்கு, பண்டிகை கர்த்தருக்கு. இன்றைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் காணப்படுகிறது. ஊழியர்களும் கூட இன்றைக்கு ஆராதனை ஸ்தலங்களில ஆடி பாடி கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி பலிபீடத்தை கன்றுக்குட்டிக்கு கட்டுகிறார்கள். ஆனா பண்டிகை கர்த்தருக்கு கொண்டாடுகிறார்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். நான் சொல்ல வருகிற செய்தி, இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த கிரியைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். 9வது வசனம், பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இந்த ஜனங்களை நான் அழிக்கப் போகிறேன், நீ என்னை விட்டுவிடு. 10வது வசனத்தை வாசித்தோம். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும், நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். தொடர்ந்து இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவ சமூகத்துல கதறுகிறா, கெஞ்சி ஜெபிக்கிறா. இங்கே மோசேயுடைய கெஞ்சுதலை கேட்டு 13வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, மோசே கெஞ்சி பிரார்த்தித்தார் என்று சொல்லு. 13வது வசனத்துல அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தி, பிற்பகுதி அநேக காரியங்களை சொல்லி அவர் கெஞ்சி பிரார்த்திக்கிறார். தொடர்ந்து அந்த அதிகாரத்தின் பிற்பகுதியில, ஆகிலும் தேவரே அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். பாருங்க எவ்வளவு வேதனைப்படுகிறாரு, என் பெயரை கிறுக்கி போடும். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே கெஞ்சி பிரார்த்தித்த பொழுது அவர்களுக்கு வர இருந்த தீங்கை, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டா. இனி தீங்கை காணாதிருப்பாய். நம்முடைய பாவத்துக்கு தக்கதாய் சரி கட்டாத தேவன், நம்முடைய பாவத்துக்கு தக்கதாய் அவர் சரி கட்டினார். நான் தாங்கிக் கொள்ள முடியாது, அழிந்து போய் விடுவோம் தேவ பிள்ளைகளே. நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர் தான். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும், அவர் பட்சிக்கிராக்கினியாகவும் இருக்கிறார். அவர் இரக்கம் உள்ள தேவன். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான், செய்ய இருந்த தீங்குக்கு அவர் பரிதாபம் கொண்டார். அப்படி என்று சொன்னால், நான் இதன் மூலம் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, உங்களுக்காக ஒரு ஊழியர் ஜெபிக்கும் போது நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை தேடுகிற ஆராதிக்கிற ஜனங்களாய் இருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, சில சூழ்நிலைகளில உங்களிடத்துல சில குறைகள் காணப்படலாம். அது நிமித்தம் கர்த்தர் தீங்கை அனுமதிக்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருப்பார். அப்பொழுது உங்களுக்காக ஊழியர் தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய நினைத்த தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்படுவார், பரிதாபம் கொள்வார். அப்படி என்று சொன்னார், உங்களுக்காக பாரப்படுகிற, உங்களை வழி நடத்துகிற நல்ல ஒரு சபையில நீங்கள் ஆராதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். வேதம் தெளிவா சொல்லுகிறது, தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தில் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு, அந்த மோசேயினுடைய ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் செய்ய இருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டா பரிதாபம் கொண்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலோ ஊழியருடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு வர இருந்த தீங்கிலிருந்து உங்களை விடுவிப்பார். எண்ணாகமத்திலும் கூட ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, எத்தியோப்பிய, அதாவது மோசே திருமணம் பண்ணின எத்தியோப்பிய ஸ்திரீ நிமித்தம் ஆரோனும் மிரியாமும் அவருக்கு எதிராக பேசினார்கள். கர்த்தர் அங்கே அழைத்து மோசே குறித்து சொல்லுகிறாரு, மோசேயின் வீட்டில் எங்கு உண்மையுள்ளவன் என்று சொல்லுகிறாரு, அவன் சகல மனிதர்களும் சாந்தமுள்ளவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் இவர்கள் அவர்களுக்கு எதிராக பேசின பொழுது அங்கே மிரியாம் குஷ்டரோகியாய் அவள் பெரிய ஒரு தீங்குக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறார். கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு தீங்கை அங்கே அனுமதிக்கிறார். இப்பொழுது மோசே 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல மிரியாமுக்காக கெஞ்சி ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தீங்கிலிருந்தும் மிரியாமை கர்த்தர் விடுவித்தார்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சில குறைகள் நிமித்தம், நம்முடைய பாவத்தை நிமித்தம் கர்த்தர் தீங்கி அனுமதித்தாலும் ஊழியர்கள் ஜெபிக்கும் பொழுது வேத ஆதாரத்தோடு தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியர்கள் ஜெபிப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் தவறு செய்கிறவர்களாகவோ நீங்கள் ஜெபிக்காதவர்களாகவோ இருக்கக்கூடாது. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். ஆனாலும் சில சூழ்நிலைகளில் சில பிரச்சனைகள் வரும்பொழுது உங்களுக்காக ஊழியர்கள் தரப்பிலே நிற்கிறவர்கள் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு, அந்த மோசேயினுடைய ஜெபத்தை கேட்டு கெஞ்சி பிரார்த்தித்து அந்த ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த தீங்கிலிருந்து விலக்கி காத்த தேவன் உங்களையும் விலக்கி காப்பா. இனி தீங்கை காணாதிருப்பாய். இரண்டாவதாக 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இங்கே யாபேஸ் முக்கியமா ஒரு 4 காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறார். யாபேசுடைய ஜெபம் நாம் அனைவருக்கும் ஒரு மாதிரியாய் காணப்படுகிறது. யாபேசுடைய ஜெபம் நாம் பின்பற்றுகிற, நான் ஜெபிக்க வேண்டிய ஒரு வழியை காட்டுகிற ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. யாபேசை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். 9வது வசனத்தில் வாசிக்கும் போது இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் என்று சொன்னால் துக்கம். யாபேசுடைய வாழ்க்கையில தீங்கி தாயே சொல்லுகிறாள், இவனை நான் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று சொல்லி. இதை வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்திலும் கூட நீங்கள் இப்படிப்பட்டதாய் ஒரு அனுபவத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களாய் காணப்படலாம், நம்மை வேதனைப்படுத்தலாம். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அங்கே யாபேஸ் அன்று ஜெபித்த பொழுது அவனுடைய ஜெபத்தை கேட்டு தீங்குக்கு விலக்கி காத்த கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தாயே சொன்னாள், நான் துக்கத்தோடு பெற்றேன். யாபேஸ் என்று சொன்னாலே துக்கம் என்று சொல்லு, அதற்கு அர்த்தமாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாபேஸ் ஜெபிக்கிறாரு. யாபேசுடைய ஜெபம் ஒரு 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 வல்லமையான ஜெபமாய் இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமான ஜெபமாய் இருக்கிறது. நீங்க தாப்பா என்னை ஆசீர்வதிக்கணும், என்னுடைய தாய் என்னை ஆசீர்வதிக்க முடியாது, என் தாயும் கூட என்னை கைவிட்டு விட்டா. அதான் ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொன்னா, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னா, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நீங்கள் இந்த நாட்களில அநேக தீங்குகள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சூழ்நிலையில காணப்படலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற தீன்மைகளை நான் நன்மையாய் மாற்றுவேன். இங்க யாபேசு குடும்பத்தாலே வெறுக்கப்பட்டான், குடும்பத்தாலே ஒதுக்கப்பட்டான். அவன் அந்த சூழ்நிலையினால சோர்ந்து போகல, சூழ்நிலையை பாராதபடி கர்த்தர் நோக்கி பார்த்தான், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. நம்மை கர்த்தர் தாங்க ஆசீர்வதிக்க முடியும். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு, சபையிலும் செய்தியில நான் அதிகமாய் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. தாய் தகப்பன் பிள்ளைகளை நேசித்தாலும் பிள்ளைகளுக்கு கடமைகளைத்தான் செய்ய முடியும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோரே, நீங்கள் கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு கடமைகளை செய்றீங்க, ஆனால் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது கர்த்தர் தான். நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தான். இங்கே அதனால்தான் என் தாய் என்னை துக்கம் என்று சொல்லிவிட்டார்கள், என்னை கைவிட்டு விட்டார்கள், என்னை சகோதரர்களும் கைவிட்டு விட்டார்கள். ஆனால் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர், யாபேசுக்கு ஒரு நம்பிக்கை இருந்து, இந்த உலகம் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாத தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து, உம்முடைய கரம், அவருடைய கரம். எஸ்ரா நெகேமியாவோடு கர்த்தருடைய கரம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அப்படி என்று சொன்னால் நான் ரட்சிக்கப்பட்டவர்களாய் நீதிமான்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால் அவருடைய கரம் நம்மோடு இருக்கும். இங்க உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தால். தீங்கு துக்கப்படுத்தாது. நம்முடைய செய்தி தீங்கு மனசாப்படுகிற கர்த்தர். யாபேசு ஜெபித்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில இருந்த தீங்கை கர்த்தர் மாற்றினா.
யாபேசை உயர்த்தினார். இன்றைக்கு நம் சாட்சியாய் பார்க்கத்தக்கதாக, வேதம் சாட்சியிடத்தக்கதாக இந்த யாபேசுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிற்று. அதற்கு காரணம் யாபேஸ் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டான், ஜெபித்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில காண தீங்கு மாற வேண்டும் என்று சொன்னார். தீன்மையை நன்மையாய் மாற்றுகிற தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நான் அநேக செய்திகளிலே சொல்லுகிற ஒரு காரியம், ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்கள். இன்றைக்கு அநேக பேர் நேரத்தை வீணாய் செலவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். செல்லுல நேரத்தை செலவு பண்றாங்க. பிள்ளைகள் மட்டுமல்ல, பெரியவர்களும் கூட மணிக்கூர் கணக்கா செல்லுல பேசிட்டு இருக்கிறாங்க. நான் கர்த்தரோடு பேசணும், கர்த்தரோடு பேசணும். ஜெபம் என்பது நான் கர்த்தரோடு பேசுவது. யாபேஸ் கர்த்தரோடு பேசினா அவனுடைய அவனுடைய வாழ்க்கையில அந்த தீங்கை கர்த்தர் மாற்றினார், அவனை ஆசீர்வதித்தார். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அதிகமாக ஜெபிப்போம் என்று சொன்னார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில இன்றைய தீங்கு காணப்படலாம், குடும்பத்தில் சில தீங்குகள் காணப்படலாம், திடீர் மரணங்கள், திடீர் வியாதிகள், திடீர் கஷ்டங்கள், நஷ்டங்கள், இதெல்லாம் தீங்கு அடையாளமா இருக்கிறது. அந்த தீங்கை இன்றைக்கு கர்த்தர் மாற்றுவார். இனி தீங்கை காணாதிருப்பாய். நிச்சயமாய் கர்த்தர் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்வார். எப்பொழுது நாம் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது. இதற்கு அநேக பேரை நான் சாட்சியாக சொல்ல முடியும். சங்கீதம் 121:7 இப்படியா சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன்னை ஆத்துமாவை காப்பார். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவ நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னார். நாமும் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இந்த 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாக, முதல் வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் உன் ஆத்மாவை காப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்டதான கிரியை நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த வசனத்தின்படி கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவரை நோக்கி பார்க்கணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற. பிரச்சனை வரும்போது உலக மனிதர்களை எல்லாம் நாம் நாடி தேடி ஓடுவது. சில காரியங்கள் மனிதர்கள் மூலம் கர்த்தர் செய்யலாம், ஆனா கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய கிருபை இருந்தாதான் அதுவும் நடக்கும். ஆனா நான் வேத வசனத்தை தெளிவாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எப்பொழுது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதற்கு ஆதாரமாக வேதத்தில் அநேக பேரை நான் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, 1 நாளாகமம் 20:12 வசனத்துல யோசபாத் ராஜாவுக்கு பெரிதான கூட்டம் வந்தது. நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி அங்கலாய்த்தார்கள். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நோக்கி கூப்பிட்ட காரணத்தினால் அங்கே கர்த்தர் அற்புதம் செய்தார். அவர்களுக்கெல்லாம் துணை நின்று யுத்தம் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற எல்லா தீங்குகளும் மாற வேண்டும் என்று சொன்னார். நாம் அவரை நோக்கி, நமக்கு ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராய் நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். கர்த்தர் அப்படிப்பட்டதான கிரியைகளை செய்வார். 3வதாக யோனா 3:10 வசனத்துல நான் இப்படியாய் வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டார், அதை செய்யாதிருந்தார். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொன்னார். இந்த 3:10 வசனத்துல நாம் வாசிக்கிற அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு காரியம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று சொல்லு. இங்கே நினிவே ஜனங்களுக்கு ஒரு செய்தியை கருத்து யோனா மூலம் சொன்னார். நினிவேக்கு போ என்று சொன்ன பொழுது அவன் தர்ஷிஷுக்கு போனா. நடந்த காரியம் நமக்கு தெரியும். கப்பலில கொந்தளிப்பு வந்தது, கப்பல்ல இருந்து தூக்கி போட சொன்னா, மீனுக்கு கட்டளையிட்டார், மீன் முழுங்கிட்டு, மீன் திரும்ப கரையில கக்கிட்டு, திரும்ப கர்த்தர் யோனாட்ட சொல்றாரு. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாக்கு உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்று சொன்னார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேக்கு போனான். அங்கே போய் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கழுவிக்கப்பட்டு போகும் என்று கூறினான். இன்னும் 40 நாளுக்குள் இந்த நினிவே பட்டணம் அழிந்து போகும் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய செய்தியை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். இது உண்மையான வார்த்தை. நினிவே அழிக்க, நினிவேக்கு தீங்கு செய்ய கர்த்தர் அங்கே சித்தம் கொண்டார். நினிவே ஜனங்களுடைய பாவம் மீதியா இருந்த காரணத்தினால்
நினிவே ஜனம் அழிக்கப்படும் என்று சொல்லி யோனா தீர்க்கதரிசியின் மூலம் அங்கே சொல்லப்படுகிறது. இப்பொழுது நடந்தது என்ன? இந்த வார்த்தை கேட்ட ஜனங்கள் அவர்கள் மனம் திரும்பினார்கள். இதற்கு வேத வல்லுநர்கள் சில காரியங்களை சொல்லுகிறாங்க. இந்த நினிவேயில அதற்கு முன்பாக அநேக பிரச்சனைகள் கடந்து வந்ததாக சொல்லுகிறாங்க. இயற்கை சீற்றங்கள் வந்தது, இன்னும் அநேக பிரச்சனைகள். அங்கே ஆண்டு கொண்டிருந்த ஒரு ராஜா திடீர் என்று சொல்லி மரித்து போனா. பல பிரச்சனைகளை சந்தித்த அந்த நினிவே ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அதையெல்லாம் நினைவு கூர்ந்து இன்னொரு தீங்கு நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடக் கூடாது என்று சொல்லி யோனா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து எல்லாரும் மனம் திரும்பினார்கள். 6ஆம் அதிகாரத்துல இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த இந்த உடுப்பை, அந்த ராஜ வஸ்திரத்தை கழட்டி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். வேதம் வாசித்தவர்களுக்கு தெரியும், அங்கே மிருக ஜீவன்கள் மூலம் மிருகங்களுக்கு கூட அவர்கள் அங்கே தீவனம் தண்ணீர் ஒன்றுமே கொடுக்கவில்லை. எல்லா ஜனங்களும் இந்த கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். சில குறிப்புகளில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த நாட்களில 3ஆம் அசூர்தான் என்கிற ராஜா ஆட்சி செய்ததாக சொல்லப்படுகிறது. அந்த ராஜா அதற்கு முன்பாக நினிவேயில் நடந்த அநேக காரியங்களை நினைத்து இந்த வார்த்தை விசுவாசித்து ஜனங்கள் மட்டுமல்ல ராஜாவும் கூட சிங்காசனத்தை விட்டு அவனுடைய அந்த ராஜ வஸ்திரத்தை எல்லாம் களைந்து போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு எல்லாரும் உபாசித்து ஜெபித்தார்கள். 9வது வசனத்துல யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். இந்த ராஜா சொல்லுகிற காரியம், மனுஷரும் மிருக ஜீவன்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய பாவத்தை நிமித்தம் அல்லது முன்னோருடைய பாவ சாபத்தை நிமித்தம் சில தீங்குகளை கர்த்தரால் நான் அனுமதிக்கலாம். ஆனால் தீங்குக்கு மனஸ்தாபடுகிற தேவன் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தீங்குகளுக்கு அவர் மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறார். எப்பொழுது நாம் மனம் திரும்ப வேண்டும், நாம் அவரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பும் பொழுது அவர்களுக்கு அவர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து கொண்டு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய இருதயங்களை கிழித்து அவரிடத்துல திரும்ப வேண்டும், ஏதோ கடமைக்காக அல்ல. யோவேல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். எப்பொழுது நம்மை தாழ்த்தும் போது நான் அடிக்கடி சிந்திக்கிற ஆச்சரியப்படுகிற ஒரு காரியம் உண்டு. ஆகாப் ராஜா அவன் அதிகமாய் அநியாயம் பண்ணனான், கர்த்தருக்கு விரோதமாய் கிரியை செய்தான். எலியா தீர்க்கதரிசி போய் அவனுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொன்ன பொழுது, உனக்கு இப்படியெல்லாம் நடக்கும், உன் மனைவிக்கு இப்படி நடக்கும். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்தி கொண்டு உபாசம் பண்ணி இரட்டில படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அங்கே 21வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாப்புக்கு சுவரில் நீர் விடுகிற ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் உன் குடும்பத்தை முற்றிலுமாய் அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். யேசபேலை குறித்து அங்க சொல்லப்பட்டு இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அந்த ஆகாப் ராஜா வஸ்திரத்தை கிழித்து தாழ்மையாய்ப்படுத்திக் கொண்டான். நம்முடைய கர்த்தர் தீங்கு மனஸ்தாபடுகிற தேவன் தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில குறைகள் காணப்படலாம். ஆகாப் எவ்வளவோ தீங்கு செய்தாலும் கூட அவனுக்கு வர இருந்த அந்த தண்டனைகளை கர்த்தர் அறிவித்த போது எலியா தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்டு அதை அவன் ஏற்றுக்கொண்டு தன்னை தாழ்த்தினான். கர்த்தர் திரும்ப சொல்லுகிற எலியாவிடத்துல, நீ திரும்பி போ. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, அவர் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா, அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடியினால் நான் அவன் நாட்களில அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவனுடைய நாட்களில் அந்த பொல்லாப்பை செய்ய மாட்டேன். அவனுடைய குமாரனு கூட தன்னை தாழ்த்தினா அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய நாட்களில் அதை செய்ய மாட்டா.
அவர் தீங்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். எப்படிப்பட்ட ஆகார் ராஜாவுக்கு இறங்கினவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்கிற அல்லது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற இந்த குறைகளை உணர்ந்து ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னார். அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம் என்று சொன்னார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற தீங்குகளை மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில வர இருக்கிற தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்படுவா. இங்கே நினிவே ஜனங்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்தார். அவர்களுடைய வாழ்க்கையில வர இருந்த அந்த தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்பட்டா. அதற்கு அவர்கள் எல்லாரும், ராஜா முதல் சகல ஜனங்களும் மிருகங்களும் அங்கே உபாசித்து ஜெபித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் உபாசித்து ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அவர் அந்த தீங்கை மாற்றுகிறவராய், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை மீண்டுமா நான் வாசிக்கிறேன். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து, பொல்லாத வழிகளை விட்டு, நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகின்ற பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பும் போது தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டா அதை செய்யாமல் இருந்தா. நம்முடைய தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். தேவ பிள்ளைகளை 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தீங்குகளை அவர் நன்மையாய், தீன்மைகளை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். அந்த தீங்குக்கு நம்மை விலக்கி காக்கிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது அவளை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தார். வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொன்னார். ஆனாலும் மோசே என்கிற ஊழியர் தேவ சமூகத்தில் கெஞ்சி பிரார்த்தித்த போது அந்த தீங்குக்கு, செய்ய இருந்த தீங்குக்கு பரிதாபம் கொண்டா. நமக்காக ஊழியர்கள் ஜெபிக்கும் போது, உங்களுக்காக ஊழியர்கள் ஜெபிக்கும் போது தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்பட. 2வதாக யாபேசை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். யாபேசு ஜெபித்த ஒரு முக்கியமான காரியம், தீங்குக்கு என்ன விலக்கி. யாபேசுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படியே அவன் கேட்டதை அவர் அருளினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யாபேஸ் கனம் பெற்றவனானா. யாபேஸ் இன்றைக்கு நமக்கு சாட்சியான் இருக்கிறா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற தீங்குகளை கர்த்தர் மாற்றுவா. நினிவே ஜனங்களை குறித்து நாம் தியானித்தோம். நினிவே ஜனங்கள் அவர்கள் கர்த்தருக்கு பிரியம் இல்லாம அநேக பாவங்களை செய்தவர்களா இருந்தாலும் யோனா தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து தாழ்த்தினார்கள், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். அந்த தீங்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலோ நம்முடைய குடும்பத்திலும் காணப்படுகின்ற தீங்குகளை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறத்தக்கதாக நம்மை ஒப்பு கொடுப்போம். பொல்லாத வழிகளை விட்டு விலகுவோம். கர்த்தரிடத்தில் நாம் வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. நான் ஜெபிப்போம். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இரவு வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் நாங்கள் தியானித்த வசனத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக அடியேன் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் அப்பா. மோசே அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கெஞ்சி பிரார்த்தித்த போது அவருடைய வாழ்க்கையில நீர் செய்ய இருந்த தீங்குக்கு பரிதாபம் கொண்டீர் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. அப்படியே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ சில தவறுகள், சில பாவங்கள் காணப்பட்டாலோ அது நிமித்தம் எந்த தீங்கும் வராதபடி நீர் அவர்களுக்கு இரக்கம் செய்ய முடியாம சமதலை கெஞ்சுகிறேன் அப்பா. அப்படியே கர்த்தாவே, யாபேசு தன்னுடைய தாய் துக்கத்தோடே பெற்றேன் என்று சொன்னாலும் கூட, யாபேஸ் என்ற வார்த்தை துக்கம் என்ற அர்த்தம் இருந்தாலும் கூட சூழலை பார்க்கவில்லை. உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்தா, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்ன விலைக்கு காத்தரலும் என்று சொல்லி கேட்ட போது யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு அவனை தீங்குக்கு விலக்கி காத்தி அவன் கேட்டதை வேண்டினதை அருளினீரப்பா. அப்படியே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற தீங்குகள் மாறும்படியாக உம்முடைய சமூகத்துல நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் யாபேசுடைய வாழ்க்கையில கிரியை செய்து போல செய்யுங்கப்பா. அப்படியே யோனா நினிவே ஜனங்களுக்கு எதிராய் தீர்க்க தரிசனம் சொன்ன போது அதை கேட்டு விசுவாசித்து தனங்களை தாழ்த்தி இரட்டை உடுத்தி உபவாசத்துல அந்த ஜனங்களும் ராஜாக்களும் கர்த்தாவே இருந்தபோது நீர் அவர்களுக்கு செய்ய இருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டீரே. அப்படியே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வர இருக்கிற தீங்குக்கு நீ மனஸ்தாபப்பட்டு இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் பின்பற்றவும் அதன் மூலம் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும், குடும்பத்தையும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.